அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தி கிளாஸ் ரூம் சேனலில் ஃபஸ்ட்டு வீக்லி டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி டெஸ்ட்டை அட்டன் பண்ண உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அப்புறம் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணதில் வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு டிலே ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30 எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, வாட்ஸ்அப் கால் இல்லை, டைரெக்டாகவே காலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நெட்டு வந்துட்டு ஸ்லோ ஆகிடுச்சு, கட் ஆகிட்டே இருந்ததுனால என்னால் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஆனதுனால பண்ண முடியல. ஸோ கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் OMR ஷீட்டை உங்களுக்கு நான் அனுப்புறதுக்காக தான் நான் வந்துட்டு கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை எனக்கு திரும்ப அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. எதுனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேயா. ஸோ அப்புறம் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட்டை எழுதிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறீங்க. அதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு கிளியராகவே இல்லை. ஓகே, ரொம்ப பிளர்ராக இருந்துச்சு. ஸோ என்னால் நம்பர்ஸே கவுண்ட் பண்ண முடியல. ஸோ ரொம்பவே வந்துட்டு சிரமமாக இருந்தது. கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அதனால தான் இப்போ வீடியோவும் ரொம்ப டிலேயாக நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு வேறு OMR ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஒயிட் பேப்பரில் எழுதி அதாவது ஆன்சர் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. ஸோ இட்ஸ் ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்ட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் நம்ம சேனலோடைய OMR ஷீட் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதிலிருந்தீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வேறு OMR ஷீட்டுங்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அதை கொஞ்சம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் வந்துட்டு நீங்கள் நார்மலாக ஒயிட் பேப்பரில் அனுப்பியிருக்கிறவங்களுக்கும் நான் கரெக்ஷன் பண்ணி தான் இருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு டெஸ்ட்டு வந்துட்டு டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ நான் 11:15க்கு உங்களுக்கு அனுப்பிட்டு இன்றைக்கி 1 டே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 1 o'clock எவ்வளோ பேர் 1 o'clock வரைக்கும் எவ்வளோ பேர் அனுப்புனாங்களோ அதெல்லாம் வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் நான் அனுப்பிட்டு ஒரு 1 hourலேயே எனக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வருது. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு திரும்ப அனுப்புகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டைம் வந்துட்டு கீப்பப் பண்ணுங்கள். டைமிங் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா அங்கே போய்ட்டு எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. ஸோ டைமிங் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதுவே இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வந்து எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஒரு 1 hourல நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஆன்சர் கீ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. டெஸ்ட் 1 நம்மளோடது ஃபஸ்ட்டு டெஸ்ட் இது. ஸோ டெஸ்ட் ஐடி நம்பர் 1001. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் என்றவர் வந்துட்டு பெருஞ்சித்திரனார். ஓகேயா. தமிழ்ச்சிட்டு என்னும் இதழை நடத்தியவர் பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டது? 8 தொகுதிகளை கொண்டது. 8 + திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 8 திசை. பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் + அகற்றும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி பாடல் இடம்பெற்ற நூல் கனிச்சாறு. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி அந்த பாட்டை எழுதியவர் வந்துட்டு வாணிதாசன். கொய்யாக்கனி அதை எழுதினவர் வந்துட்டு பெருஞ்சித்திரனார். அப்புறம் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம். பொருள் கூறுக, அதில் வந்துட்டு ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல்கோள். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு காசி ஆனந்தன். புக் பேக்கில் ஒரு பார்ட் இருக்கும் அது. அப்புறம் பாரதிதாசனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். பொருள் கூறுக, அதில் வந்துட்டு விளைவு அப்படிங்கிறது வளர்ச்சி. தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். தேசிய அறிவியல் நாள் வந்துட்டு February 28. ஸோ ராமன் விளைவு கண்டுபிடிப்பு வெளியிடப்பட்ட நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1928 February 28. இது வந்துட்டு சப்போர்ட் பண்ணல, ஸோ அதனால் அப்படி இருக்குது, February 28. அப்புறம் விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் லிலியன் வாட்சன். நின்றிருந்த என்று சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது நின்று + இருந்த. அவ்வுருவம் பிரித்து எழுத கிடைப்பது + உருவம். உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் வந்துட்டு சோஃபியா.
கூற்று 1. 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் என்பவர் கலந்து கொண்டார். கூற்று 2. HP என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது, சூப்பர் கம்ப்யூட்டர் போட்டியிட்டது. கூற்று 3. போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி வாகை சூடியது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 3 சரி. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2 வந்துட்டு HP என்னும் நிறுவனம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக HP கிடையாது, IBMங்கிற நிறுவனம் தான் வந்து டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினியை வந்துட்டு உருவாக்கி போட்டியிட வச்சுருக்காங்க. அடுத்ததான் ரோபோ என்னும் சொல்லை முதன்முதலில் பயன்படுத்தியவர் வந்துட்டு காரல் கபெக். ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை. ஓகேயா, ரோபோனா என்னன்னு கேட்கல, ரோபோன்ற சொல்லுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடிமை தான் கரெக்டு. இல்லாது ப்ளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்று கூறியவர் பாரதியார். கூற்று 1. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து. கூற்று 2. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். ஓகே, ஸோ கரெக்டு தான். இது நெல்லை சு முத்து அப்படிங்கிறவரை வந்துட்டு தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர்னு சொல்லிட்டு மேதகு அப்துல் கலாம் அவர்கள் வந்து பாராட்டியிருப்பாங்க. அடுத்ததான் இந்த 3 விண்வெளி மையத்துலேயும் அவர் வந்துட்டு பணியாற்றியவராக இருப்பார். ஸோ ரெண்டுமே கூற்று 1 மற்றும் 2 சரிதான். ஔடதம் என்ற சொல்லின் பொருள் வந்துட்டு மருந்து. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்க என்று கூறியவர் வந்துட்டு நெல்லை சு முத்து. நம்ம அறிவியல் ஆத்திச்சூடி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் இருக்கிற ஒரு லைன் தான் இது. அகரவரிசையில் அறிவுரைகளை கூறிய நூல் வந்துட்டு ஆத்திச்சூடி. கிழவனும் கடலும் தி ஓல்ட் மேன் அண்ட் த சீ என்னும் ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு வந்து 1954. கிழவனும் கடலும் தி ஓல்ட் மேன் அண்ட் த சீ என்னும் ஆங்கில புதினம் எழுதியவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் வந்து பறக்கிற பறவை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஆலா. ஸோ உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து March 20 தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் வந்துட்டு சலீம் அலி. அப்புறம் தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வந்து பறக்கிற பறவை வந்துட்டு கப்பல் கூழைக்கடா. பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். பாரதியாருக்கு வந்துட்டு பாரதிங்கிற பட்டம் வந்து யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுர மன்னர். பாரதியாருடைய இயற்பெயர் வந்துட்டு சுப்பிரமணியன். ஓகேயா, பாரதிதாசனுடையது வந்து சுப்புரத்தினம், பாரதியாரோடது சுப்பிரமணியன். இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. காணிங்கிற வார்த்தையுடைய பொருள் வந்துட்டு நில அளவை. அடுத்ததான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்று பாடியவர் வந்துட்டு பாரதியார். அவன் பிளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல். ஓகேயா, வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை. கழுத்தில் சூடுவது டார். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். கொங்குன்றதுக்கு பொருள் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொங்குங்கிற வார்த்தைக்கு பொருள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மகரந்தம். அலர்ன்ற வார்த்தைக்கு வந்துட்டு பொருள் வந்துட்டு மலர். அந்த மலர்களுடைய 7 நிலைகள் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு அலர் மலர். திங்கள் அப்படிங்கிறதுக்கு பொருள் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. திங்கள் அப்படின்னா வந்துட்டு என்னது, நிலவு. ஞாயிறு போற்றுதும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்துட்டு சிலப்பதிகாரத்தில் தான் வந்து இடம்பெற்றிருக்கும். திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. திருவள்ளுவ மாலை. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்பவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலீலியோ. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கார் 40 வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. அடுத்த நிலம் தீ நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொன்னது வந்துட்டு தொல்காப்பியத்தில் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நற்றிணைங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சிலம்பு + அதிகாரம் சிலப்பதிகாரம்.
எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் அப்படின்ற பாடலில் எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா அறிவுமதி. தமிழன்களில் இது வந்து தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1க்கு க, 5க்கு ரு, 7க்கு ஏ வரும், 8 வந்துட்டு இது தவறான இணை வந்துட்டு, அதனால் அது ஆன்சர். தாவர இலை பெயர்கள் தவறான இணை வந்துட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பலா வந்துட்டு இலை, நெல் தாள், சப்பாத்தி கள்ளி வந்துட்டு மடல், பாக்குங்கிறது மட்டை அப்படிங்கிறது தான் தவறான இணை. மா ஒரு சொல் பொருள். மாங்கிற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு வண்டு அப்படிங்கிறது தான் பொருள். பூவின் 7 நிலைகளில் தவறானது எது? அரும்பு, மொட்டு, முகை இதெல்லாம் வந்துட்டு அந்த 7 நிலைகளில் உள்ள வார்த்தைகள் தான். அகை தான் வந்துட்டு கிடையாது. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். வலஞ்சுழி எழுத்து எது? ஆ. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்துட்டு தொல்காப்பியம். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ்மொழியை கூறியவர் வந்துட்டு பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றவர் பாரதியார் தான் வந்துட்டு சொல்லியிருப்பார். கூற்று 1. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் வந்துட்டு இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. ஸோ ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு தான். ஸோ 1, 2 சரி. சத்திமுத்த புலவரால் பாடப்பெற்ற பறவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாரை. நாராய் செங்கல் நாராய் சொல்லியிருப்பார்ல, நாரை தான் அந்த பறவை. சாங்சுவரி இணையான தமிழ்ச்சொல் புகலிடம். பொய்யில் புலவர் என்று கூறப்படுபவர் வந்துட்டு திருவள்ளுவர். திருக்குறள் எந்த நூலை சேர்ந்தது? 11 கீழ்கணக்கு நூலை சேர்ந்தது. மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் எந்த விளையாட்டில் பங்கு பெற்றார்? ஸோ உயரம் தாண்டுதல் போட்டியில் தான் வந்துட்டு பங்கு பெற்றிருப்பார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட ஆண்டு வந்துட்டு 2016. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு ப்ளஸ் அரி. ஓகே. எதிர்ச்சொல்லில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அணுகு தெளிவு, ஐயம் பொய்மை, ஊக்கம் சோர்வு, உண்மை விலகு. எது வந்துட்டு சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் வந்துட்டு சரி. ஓகேயா. ஊக்கம்னா சோர்வு. ஓகேயா. ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டு. 1997ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் பங்கு பெற்றவர் வந்துட்டு கேரி கேஸ்புரோவ். மருத்துவம் ப்ளஸ் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. மருத்துவம் ப்ளஸ் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்துட்டு மருத்துவத்துறை. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்துட்டு அரிது. தமிழில் தனக்கு மிகவும் பிடித்த நூலாக அப்துல் கலாம் கூறியது திருக்குறள் நூலை தான் வந்துட்டு சொல்லியிருப்பார். மீத்திறன் கணினி இணை அதுக்கு வந்துட்டு இணையான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர். தவறான இணை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துச்சுடர் போல மாடங்கள், தூய நிறத்தில் தென்றல், சித்தம் மகிழ்ந்திட நிலா ஒளி. ஸோ 3மே வந்துட்டு தவறான இணை தான். ஓகேயா. ஸோ ஆன்சர் வந்துட்டு 1, 2, 3 மட்டும். குயில் பாட்டு எழுதியவர் வந்து பாரதி. ஸோ இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. வலஞ்சுழி என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ். புலனம் தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் வாட்ஸ்அப். தமிழ்நாடு என்ற சொல் முதன்மையில் இடம்பெற்ற இலக்கியம் சிலப்பதிகாரம். மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் பாடியவர் பெருஞ்சித்திரனார். தவறான இணை எது அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் தான் வந்துட்டு நிறைய பேர் டவுட் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு டைப்பிங் மிஸ்டேக். இந்த 1 and 2 வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சு, அதுதான் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஓகேயா. ஸோ எல்லாமே வந்துட்டு தவறான இணை தான். இதுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லாருக்குமே இதுக்கு ஒரு மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் மனோன்மணியம் பே. சுந்தரனார். வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல்,
உடலில் கற்றையாக முடி வளர்தல். ஸோ எல்லாமே வந்துட்டு சரிதான். ஸோ தவறான எதுவுமே கிடையாது. ஸோ 1 2 3 வந்துட்டு சரி அப்படின்னு போட்டுடலாம். சக்தி முத்த புலவர் வாழ்ந்த காலம் 1700 ஆண்டுகளுக்கு முன். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் பாடல் கூறும் செய்தி பறவைகள் வலசை வந்த செய்தியை தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. 95th கொஸ்டின். கூற்று 1. உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். கூற்று 2. ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் பார்த்திங்கன்னா மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இது சப்போர்ட் பண்ணல அந்த லைன். கூற்று 3. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது, கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 மூன்றுமே வந்துட்டு சரியானது. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என பெயரிட்டவர் சலீம் அலி. வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி பிளஸ் உரங்கள். திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழ் பிளஸ் கடல். ஓகேயா? ஸோ 100 கொஷின்ஸும் முடிஞ்சுது. ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 159 ஆஸ்பிரண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் நான் வந்துட்டு இதில் ஷோ பண்ணியிருக்கேன். 500 above எனக்கு ரெஸ்பாண்ட் வந்திருந்தது. பட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து கிளியராக இல்லை. ஸோ அவங்களோட நேம் இல்லை, டைம் அதாவது 1 o'clock above வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1 o'clock above பார்த்திங்கன்னா ஒரு 300 வந்தது. ஸோ இதனால் என்னால் நான் 1 o'clock முள்ளே எது வந்துச்சோ அதை மட்டும்தான் நான் எடுத்து கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நேம் பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வி ஏ 98 மார்க், 98 ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஸோ 147. நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஃபுல்லாக எல்லாருமே அவங்களுடைய மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய டெஸ்ட் ரிசல்ட்டும் ப்ளஸ் அந்த கொஷின் ஆன்சர் PDF கேட்டிருந்தீங்க இல்லையா, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை வந்து நான் டெலகிராம் லிங்க்கில் வந்து உங்களுக்கு நான் டெலகிராம் சேனலில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வி கரெக்ட் ஆன்சர்ஸ் 98, அரவிந்த் குமார் எம் கரெக்ட் ஆன்சர் 95, கண்ணன் ஏ 93, நந்தினி எஸ் 97, லக்ஷ்மி ஆர் 96 கரெக்ட் ஆன்சர்ஸ், அருண் கே 99, குமரன் 95 மார்க்ஸ், 95 ஆன்சர்ஸ் கரெக்டு, அசோக் குமார் 85. ஸோ இதுக்கப்புறமா இருக்கிறது தான் மார்க்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சோனியா ஏ 80, சுப்பிரமணி கே 93, கமலக்கண்ணன் எல் 97, பெருமாள் எஸ் 98, செல்வி டி 99, ரமணி கே 93, கந்தசாமி எல் 91, அருள்முருகன் எஸ் 92, சுமதி எஃப் 98, தாமரை எல் 97, தங்கதுரை ஆர் 99, கீதா ஜே 98, ஜோதி லக்ஷ்மி டி 85, சுந்தரம் ஜி 89, அருள் இ 88, காயத்ரி ஜி 87, கனி ஜி 86, கவிதா கே 95, கலைவாணன் டி 91, கோவிந்தராஜ் எஸ் 80, சுதா எஸ் 85, அன்பு ஜி 85, தாமரை கண்ணன் ஜி 98, சீதா ஏ 95, விஜயகண்ணன் ஜே 95, சௌமியா கே 75, சோஃபியா ஏ 99, நசீரா பானு 78, துரைராஜ் ஜி 98, திவ்யா எல் 94, ராஜசுந்தரம் டி 99, கயல் இ 96, காந்திமதி எஸ் 97, சுந்தர் ஏ 93, தீனதயாளன் வி 91, பரத் எல் 92, ஷமீனா பானு ஆர் 93, பாலகிருஷ்ணன் பி 95, பழனிசாமி பி 98, ஆனந்தகண்ணன் இ 94, ரவிக்குமார் சி 88, கவிப்பிரியன் சி 87, ஆனந்தன் சி எஸ் 86, அன்புமணி எஸ் 82, பரத்குமார் எல் 84, சபரி எஸ் 89, பிரியங்கா ஏ 81, சின்னக்கண்ணு எஃப் 80, பாரதி ஏ 90, ஆனந்தக்கண்ணன் கே 91, முருகேசன்
V 98, வேலுமணி D 97, ஆதிரா L 92, ஆத்விகா H 95, அஜந்தா E 78, கோதாவரி A 88, காவேரி K 86, சூரியபிரகாஷ் S 97, லலிதா G 86, சரிகா A 91, இலக்கியா J 86, உமா D 85, சக்தி K 92, ஆர்யா E 93, பவானி J 96, சத்யபிரியா S 99, ராம்குமார் K 92, சுரேஷ் கண்ணன் L 98, வீரலக்ஷ்மி J 99, அமீரா L 94, ரியாஸ் R 100, சோபனா L 89, ஆதிரா J 98, பாண்டியன் P 99, முத்துக்குமார் G 78, சேகர் T 99, ராணி S 92, நிஷா M 97, வீணா S 85, பிரியன் D 86, அபிராமி S 89, அகனிலா S 98, முகமது L 94, சபரிநாதன் S 91, சஹிரா பேகம் 96, மேரி A 93, முருகன் K 97, தண்டபாணி L 92, தண்டபாணி L 92, சுகுமார் S 90, பிரியதர்ஷினி A 98, ஜெயஜோதி D 93, ஜெகன் C 89, சித்ரா B 82, பாலன் R 97, ரவீந்திரன் K 93, கண்ணகி L 92, கலைவாணி S 87, கலையரசன் E 86, செல்வகுமார் S 83, உமையா P 95, கனிகா T 98, ரதிப்ரியா D 99, சிலம்பரசன் G 93, முத்து J 97, செல்வமணி A 89, ஜோதிபாலன் C 83, தாமரை S 96, ஹரிணி S 90, ஹரிப்ரியா C 98, ராஜ்குமார் D 95, லீலாவதி L 62, சஹாயா மெர்லின் T 99, லாவண்யா D 95, ஸ்ரீவித்யா S 52, ஜெயலக்ஷ்மி R 99, காயத்ரி S 95, சித்ரபிரியா S 97, உஷா N 96, லலிதா R 96, பத்மாவதி G 79, காயத்ரி S 90, சுமதி M 94, சுபமதி P 98, வெங்கடேசன் P 95, கௌசல்யா M 83, பட்டத்தி R 93, அம்சவல்லி M 86, கிருத்திகா S 98, செந்தாமரை V 94, பாண்டீஸ்வரி T 87, முத்துசேகர் P 92, அருள்முருகன் G 88, சூரியசேகர் B 88, ஜெயந்தி S 76, சோபனா S 86, குணவதி V 85, ஐஸ்வர்யா K 77, ஸ்ரீஜா S 97, சுமையா செல்வம் Z 97, நிஷாந்தி V 96, கார்த்திகா M 97, முருகலட்சுமி A 99, அருணா R 97, தனலட்சுமி C 86, குமார் P I 82, வெண்ணிலா D 92, நந்தினி T 94, தீபா ரவி 89. 95 அபவ் எடுத்திருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்கள். கம்மிங் எக்ஸாம்ஸில் வந்து 100 எடுக்கிறதுக்கு 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஸோ பிலோ 90க்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். ஓகேயா? ஸோ நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா தான் எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பண்ண முடியும். புக்கையும் வந்துட்டு படிங்க. வீடியோஸ் ஒன்றுக்கு 2 தடவை வந்துட்டு திரும்ப பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கம்மிங் எக்ஸாம்ஸில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கோர்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ.